அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். திண்டுக்கல் மாவட்டம் விருவீடு ஊராட்சி மேலாச்சனாம்பட்டி அப்படின்ற ஒரு ஏரியால கணேசன் என்பவர் அவருடைய மகளுக்கு காதணி விழா, காது குத்து விழா நடத்துறாங்க. அதுல விருந்து ஏற்பாடு செய்யப்படுகின்றது. அந்த விருந்துல அம்மையாண்டி என்ற ஒரு நபர் கலந்து கொண்டார். அந்த அம்மையாண்டி என்ற நபருக்கு விருந்து பரிமாறக்கூடிய கோதராஜ் என்பவர் என்ன பண்றாருன்னா, விருந்து பரிமாறிட்டு வரும் பொழுது இந்த அம்மையாண்டிக்கும் கோதராஜுக்கும் மத்தியில வாக்குவாதம் ஏற்படுது. என்னன்னா, அவருக்கு வச்ச சாப்பாட்டுல பீஸ் கம்மியா இருக்கு, கறித்துண்டு. அதனால கறி கூட வையா அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, உனக்கு நிறைய தான் வச்சேன் அப்படின்னு அவர் சொல்ல, 2 பேருக்கும் கடுமையான சண்டையில அந்த கோதராஜ் என்பவர் அம்மையாண்டியினுடைய காதை கடிச்சு துப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி செய்தி போட்டிருக்கிறாங்க. காதணி விழால காதை காணாம், ஒரு ஆளுடைய காது. அடுத்து பாத்தீங்கன்னா, அதே இன்னும் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி அப்படியே பின்னோக்கி போனோம்னா, ஓசூர்ல நடந்த ஒரு சம்பவத்தை போட்டிருக்கான். சாப்பாட்டில் கறி போதாததால் தகராறு, 10 பேர் கைது ஓசூர் அருகில அப்படின்னு போட்டு விருந்து பரிமாறி இருக்கிறாங்க. இதே பஞ்சாயத்து தான், இதே கறி பஞ்சாயத்து தான். அங்கேயும் 2 கோஷ்டி பூசலே வந்துருச்சு. இவன் அவன் அடிக்க, அவன் இவன் அடிக்க, இப்படி ஒரு செய்தி. குலோப் ஜாமுன் கொடுக்காததால் திருமண வரவேற்பு நிறுத்தம் அப்படின்னு போறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா, பெரம்பூர் செம்பியத்துல சாப்பாடு பரிமாறிட்டு இருந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு குலோப் ஜாமுன் எல்லாரும் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்டு இன்னொன்னு வை அப்படின்னு இருக்காரு. இன்னொன்னு வச்சிருக்கான், அதையும் தின்ட்டு இன்னொன்னு வை அப்படின்னு இருக்காரு. இன்னொன்னுலாம் தந்தா கட்டுப்படி ஆகாதியா அப்படின்னோனையும் இவன் அவன் அடிக்க, அவன் இவன் அடிக்க, 2 பேரும் விரிச்சு விட்டுருக்காங்க. பிரிச்சு விட்டு போய் கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு பெரிய கும்பலே குலோப்ஜாம் சட்டிக்கிட்டு எல்லாத்தையும் ஊட்டி உடைச்சு காலி பண்ணி போலீஸ்ல கேஸ் ஆகி அதுல கைது பண்ணாங்க. இப்படி தொடர்ச்சியா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கொலையே நடந்துச்சுன்னு போடுறான். எங்க அருப்புக்கோட்டையில ஒரு ஹோட்டல்ல போய் 2 பேர் அண்ணன் தம்பி 2 பேர் பார்சல் கேட்கிறாங்க. ராஜா சரவணன் 2 பேர் போய் பார்சல் கேட்கிறாங்க. கடுமையான கூட்ட நேரத்துல நம்ம ஹோட்டலுக்கு போய் நின்னா என்னென்ன தகராறுலாம் நடக்குது நம்ம பார்க்கதானே செய்யணும். எனக்கு கூடியா உனக்கு கூடியான்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல உள்ளவனுக்கும் இவனுக்கும் சண்டை நடக்கும், வந்தவனுக்கும் இவங்களுக்குள்ள சண்டை நடக்கும். நான் தான் முதல்ல வந்தேன், நீ தான் முதல்ல வந்தேன்னு சொல்லிட்டு இப்படி பஞ்சாயத்துல சொக்கலிங்கம்ன்ற ஓனர் 65 வயசு ஆளு பார்சல் கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லி இவன் எகுற, சரின்னு பார்சலை கொடுக்க, பார்சல் இவ்வளவு நேரம் நிக்க வச்சதுல பணம் தர மாட்டேன்னு அவன் சொல்ல. அதனால ஹோட்டல் ஓனர் இவன் அடிக்க, அவங்க 2 பேரும் கத்தி எடுத்து உள்ள குத்தி, சுரேஷ் என்ற அந்த சொக்கலிங்கம் ஆள் ஸ்பாட் அவுட், சுரேஷ் சப்ளையரு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது அப்படின்னு போட்டு செய்தி போடுறாங்க. என்னன்னா, இந்த சாப்பாடு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, சாப்பாடு விஷயத்துல குடுக்க ஏதாவது தாமதம் ஆச்சு, ஏதாவது முன்ன பின்ன ஆச்சுன்னா ரணகலப்படுத்திடுறாங்க. இதுதான் நாட்டு நடப்பு. என்னன்னா, அது அதுல பொறுமையை மேற்கொள்ள முடியல. சாப்பிடவே நம்மளே ஒரு சாப்பிட போனத சாப்பாடு இல்லைன்னு சொன்னா சுருன்னு எகிருது. என்னடா இது இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் சாப்பாடு வர லேட் ஆனாலே இங்கே பஞ்சாயத்து ஆகுதா இல்லையா? 9 மணிக்கு வர வேண்டிய சாப்பாடு 9:15 வர காணாம், 10 போன் வருது. காரணம் என்னன்னா, இந்த ஒரு விஷயத்துல அதை சகித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பது எல்லாருக்கும் வராது. இந்த சாப்பாடுல எனக்கு லெக் பீஸ் இல்ல, கறி இல்ல, கறி துண்டு இல்லைன்னாலே கொலை நடக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை போகுது. அப்படின்னா இதுல பொறுமையை கையாளக்கூடிய ஒரு நிலை நமக்கு ரொம்ப வேணும். பல பேரை பார்ப்போங்க, குடும்பத்துல பஞ்சாயத்தா இருக்கும், 15 வருஷம் சண்டை, 20 வருஷம் பகைன்னு வாங்க. 20 வருஷம் பகையா அப்படின்னு கொலைகளை பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டா, இல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா கல்யாணம் நடந்திருக்கு. அந்த கல்யாணத்துல அவருக்கு லெக் பீஸ் சரியா வைக்கலையா,
அதனால வந்த பஞ்சாயத்து தான். அதனால 20 வருஷமா பேசாம இருக்கீங்க. ஆமா, அந்த பஞ்சாயத்து முத்திருச்சுல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இப்படி விருந்து பரிமாற்றத்துல எனக்கு லெக் பீஸ் வைக்கல, எனக்கு ஈரல் துண்டு வைக்கலன்னு சொல்லி தடைப்பட்ட திருமணங்கள்லாம் இருக்கின்றன. பாக்குறோமா இல்லையா? அதுக்கு எடுத்து லிஸ்ட் போட்டோம்னா அது எக்கச்சக்கமா ஓடும். அப்படின்னும் பொழுது இந்த விஷயத்துல முதல்ல இந்த படைக்கு முந்து பந்திக்கு பின்னுலாம் இதனாலதான் எழுதி வச்சிருக்கிறாங்க. அவன் இந்த சாப்பாடு விஷயத்துல மனிதன் ஒரு பொறுமை இழக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து விஷயங்களுக்கும் முன்மாதிரியாக திறக்கூடிய அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நீர் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர் என்று அல்லாஹ் போற்றி புகழ்கின்றானே, அல்லாஹ்வே சர்டிபிகேட் கொடுக்கின்றானே. அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த விஷயத்துல நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அழகான முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் என்பதை ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அல்லாஹ் சொன்னானே, இந்த ஒரு சர்டிபிகேட், நீர் மகத்தான நற்குணத்தில் இருக்கின்றீர், அந்த அல்லாஹ்வுடைய அந்த வேத வரிகளை உண்மைப்படுத்தக்கூடிய விதத்தில் அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹதீஸ்கள்ல வருது. காலையில சுபு தொழுதுட்டு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போய் ஹல் இந்தக்கும் செய்வும், உங்களை ஏதாவது வீட்டுல ஏதாவது வச்சிருக்கீங்களா சாப்பிட அப்படின்னு கேட்பாங்க. யார சூழல்ல தண்ணியை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அங்கிருந்து பதில் வரும். அப்பனா நான் இன்னைக்கு நான் நோன்பு வச்சுக்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பசி, அதனால சாப்பிடாம நான் இன்னைக்கு நோன்பு வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. இங்க நமக்கு என்னன்னா, நம்ம காலை சாப்பாடு சாப்பிடாம அவாய்ட் பண்ணுவோம். காரணம் என்ன? நேற்று சாப்பிட்ட பிரியாணி செமிக்காம புளிச்சப்பமா வந்துகிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு காலை சாப்பாடு எனக்கு வேணாம், கொஞ்சம் காலையில ஃப்ரீ விட்டாதான் மதியம் நல்லா கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிதான் நம்மளுடைய நிலைமை. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, போய் கேட்பாங்களாம், சாப்பாடு இல்லைங்க ஒன்னும் இல்ல என்ற பதில் வரும். அப்பதான் நான் இன்னைக்கு நோன்பு வைத்துக் கொள்கிறேன். பழக்கப்படுத்தணும். இப்படி நாம பழக்கப்படுத்திக்கிட்டோம்னு வைங்க, நம்மளுடைய பிள்ளைகளை அந்த மாதிரி உருவாக்கணும். இதனால பார்த்தோம்னா அந்த சாப்பாடு என்னத்தையா ஒரு உணவுப் பொருளை வாங்கி கேட்டு வீட்டையே ரணகலப்படுத்தலாம். ஒன்னும் செய்ய முடியல. பசங்க பண்றாங்களா இல்லையா? அப்படின்னா அந்த மாதிரி நம்ம உருவாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம், முஸ்லீம்ல வரக்கூடிய அந்த செய்தி பார்க்கிறோம். இப்படியா இருந்தார்கள். அதாவது அல்லாஹ் சொல்லி காட்டானா இல்லையா? நல்லடியார்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது, வானங்கள் மற்றும் பூமியினுடைய பரப்பளவு கொண்ட அந்த சுவனத்தின் பக்கம் நீங்கள் விரையுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு, இத்தத்தில் முத்தகீன், இறையச்சமுடையவர்களுக்காக அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லதீன யுன்ஃபிகூன வஸ்ஸர்ராஇ வவ்வர்ரா, அவர்கள் செல்வத்திலும் வறுமையான நிலையிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வழங்குவார்கள். வகாலிமீனல் ஐல், அவர்கள் கோவத்தை வென்று முழுங்கி விடுவார்கள் அப்படின்ற அல்லாஹ். கோவத்தை வென்று முழுங்குறதுனா அப்படி ஜுவ்வுன்னு ஏறும், அப்படியே அடக்கணும். அந்த மாதிரியான பண்புள்ளவர்கள் தான் இறையச்சவாதிகள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான், வகாலிமீனல் ஐல், அப்படியே முழுங்கிடுவாங்க அப்படின்னா. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான விஷயங்களை கை கொண்டார்கள். சாப்பாடு கிடைக்கல, ஏதாவது ஒரு கோபம் அப்படின்னா பாக்குற ஆளை கடிச்சு முழுங்குற மாதிரி பார்ப்பாங்க. பார்வையே அப்படி இருக்கும். பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு பாத்தீங்களா? ஏதாவது எவன் மேலேயாவது ஒரு கோபம் இருந்துச்சுன்னா அந்த பார்வையிலே தின்றுவீங்க போலப்பா, அந்த மாதிரி பாக்குறீங்களே, இப்படி பாக்குறீங்களே. இங்க தின்ன வேண்டியது எதுனா கோபத்தை வென்று முழுங்கிடணும். அப்ப கோபம் இல்லாமல் போய்விடும். இந்த அல்லாஹ் அதை விட அப்படி இலக்கிய ரீதியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் கோபத்தை அடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் முஸ்லீம்ல 4177வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பார்க்கணும் எப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு உயர்ந்த நற்குணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் இருந்தார்கள் என்பதற்கு சான்று பெறக்கூடிய சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அறிவிக்கக்கூடிய செய்தி, நானும் என்னுடைய தோழர்கள் இன்னும் 2 பேரும் கடுமையான பசியில இருந்தோம். போய் சஹாபாக்கள் மற்ற கேட்டு பார்த்தோம், ஒன்னும் கிடைக்கிற மாதிரி தெரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல நாங்கள் வந்தோம்.
அவர்கள் எங்களை அவர்களுடைய விருந்தினர்களாக நான் வாங்க நான் உங்களுக்கு விருந்து தர்றேன் என்று சொல்லி அழைத்து சென்றார்கள். அத்தகைய வறிய நிலையில இப்படி விருந்து கொடுக்கிறதே பெரிய விஷயம். அத்தகைய வறிய நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை அழைத்து சென்றார்கள். எவ்வளவு பெருமையா சொல்றாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நேரத்தில் அடுத்த ஆள விருந்தாளியா கூட்டு போவோமா? அதுவே எவ்வளவு பெரிய பெருந்தன்மை. கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல என்ன நிலைமை தெரியுமா தெரியாதா? அவங்களுடைய மனைவிமார்கள் அறிவிக்கிறாங்கல்ல, 3 மாதங்கள் பார்த்திருப்போம். 3 மாதமாயும் முதல் பிறை, அடுத்த பிறை, அதுக்கு அடுத்த பிறை, 3 பிறை பார்த்திருப்போம். 3 பிறை பார்த்தும் வீட்டில் அடுப்பு எரிந்திருக்காது, அடுப்பு பத்த வைக்கப்பட்டிருக்காது. சோறே ஆக்க மாட்டீங்களா, சாப்பாடே ஆக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் பொழுது என்ன பதில் வருது? அதான் 2 பொருள் தான் எங்களுக்கு சாப்பாடு, தண்ணி பேரிச்சம்பளம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கின்றோமா? அப்படி இருக்கிற நிலையில விருந்து கூட்டிட்டு போறாங்க. ஒரு 3 பெட்டை ஆடுகள் இருக்கின்றது. அந்த ஆடுகளில் இருந்து பால்களை கறந்து குடிக்க சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐடியா கொடுக்கறாங்க. அவங்களுடைய கண்ட்ரோல்ல உள்ள ஆடு, இந்த மாதிரி இந்த ஆட்டுல பாலை கறந்துக்கிறீங்க, நீங்க 3 பேர் இருக்கீங்க, நான் ஒரு ஆள் இருக்கிறேன், நம்ம 4 பேர் இதுல இருந்து ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டா டெய்லி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. டெய்லி பாலை குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த பாலை குடிச்ச மிக்தாத் என்ன பண்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பால் எடுத்து வச்சிருக்கிறாங்க. பால் எடுத்து வச்சிருந்தா தூங்கிட்டு இருக்கும் பொழுது சைத்தான் உள்ளத்துல போடுறான். இப்படிதான் சைத்தான் கிளப்பி விடுவான். என்னடா இது சும்மா இருக்கிற, அதுதான் இருக்கு பாரு பால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வீட்டுக்கு போறாங்க, எவ்வளவு அன்சாரிகளை பார்ப்பாங்க, அவங்க அன்பளிப்புலாம் கொடுக்க தானே செய்வாங்க, சாப்பிட்டு தானே வருவாங்க, நீ பால் எடுத்து அடிச்சு விடு அப்படின்னு சைத்தான் உள்ளத்துல போடுறான். அப்ப இவரு பாக்குறாரு, ஆமா ரசூல் தான் நிறைய வீட்டுக்கு போறாங்களே, சாப்பிட்டுலாம் வருவாங்கல்ல, நம்ம குடிச்சிட வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லி நைசா போய் அல்லாஹ்வுடைய தூதருக்காக எடுத்து வைக்கப்பட்ட பால்ல இருந்து அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு வெறும் பாத்திரத்தை வச்சுட்டு படுத்துறாரு. படுத்தா அவர் சொல்றாரு, குற்ற உணர்வு எனக்கு தூங்க விடல, என்னுடைய 2 சாக்கள் நல்லா இழுத்து பொத்திட்டு தூங்குறாங்க, எனக்கு மூஞ்சியை பொத்துனா காலு மறைய மாட்டேனுது, காலை இழுத்து விட்டா மூஞ்சி பொத்தல, மூஞ்சி மறைய மாட்டேனுது, குற்ற உணர்வுலயே பயம், நடுங்கிட்டு இருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய போறாங்க, பசியோட வருவாங்களே, பால் கிடைக்காட்டி என்ன ஆகும், பாத்திரத்தை பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்க இன்று அந்த குற்ற உணர்வு என்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தது. அப்படியே நைசா படுத்துக்கிட்டே பாக்குறாராம், என்னதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய போறாங்களோ தெரியலையே என்று பயந்து கொண்டு படுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர்றாங்க. உள்ள வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்வார்கள். அவர் சொல்றாரு பாருங்க, அதுல கூட எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மகத்தான சலாம் சொல்றதுல ஒரு முன்மாதிரியை பாருங்க. வீட்டுக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைவார்களே ஆனால் சலாம் சொல்வார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய சலாத்தினால் தூங்குபவர்கள் விழிக்காத அளவுக்கும் அதே நேரத்தில் விழித்திருப்பவர்களுக்கு கேட்கக்கூடிய அளவிற்கும் சலாம் சொல்வார்கள். உள்ள என்ட்ராகும் பொழுது சலாம் சொல்லுவாங்க. தூங்குற ஆளுக்கு அது டிஸ்டர்பா இருக்காதான், அதே நேரத்தில் முழிச்சிருக்கிற ஆளுக்கு காதுல விழுவுமா, அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சலாம் சொல்லிக் கொண்டு உள்ளே நுழைவார்கள். எப்பயுமே உள்ள வந்தாங்கன்னா பள்ளிவாசலும் வீடும் அட்டாச்மெண்ட் ஆகும், பக்கத்துல தான் இருக்கும். பள்ளிக்குள்ள போய் தொழுவாங்க, தொழுதுட்டு பாலை குடிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய அன்றாட செயலு. போனாங்க, தொழுதாங்க, டென்ஷன் எகிருதி வரைக்கும் அப்படி பாத்திரத்தை எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா ஒன்னதையும் காணாம். இவ்வளவு பசியா இருக்கக்கூடிய ஒரு நபரு, அவருக்கு குடிக்க பால் இல்லாட்டி என்ன ஆகும், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம இந்த மாதிரியான நிலையில நமக்கு இருந்துச்சுன்னா கொலைப்பட்டு நீ காலையில இருந்து சாப்பாடு இருக்குன்னு சொல்லி கூப்பிடுறான், கூப்பிட்டு விட்டு சாப்பாடு இல்ல அப்படின்னு யாராவது சொன்னார்களே, நம்மளால ஜீரணிக்க முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திரத்தை பார்த்துட்டு கீழே வச்சுட்டு அப்படின்னு வானத்தை நோக்கி பாக்குறாங்க. பார்த்தா அவரு, நம்ம இன்னைக்கு செத்தோம், நம்ம அழிந்தோம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு எதிராக இப்பொழுது பிரார்த்தனை செய்ய போகிறார்களே, நான் என்ன ஆக போறேன் தெரியல அப்படின்னு சொல்லி அவர் பயப்படுறாரு. அப்படி பயப்படக்கூடிய நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை செஞ்சாங்க. என்ன ஒரு பிரார்த்தனை? அல்லாஹும்ம அத்தீம் மன் அதாமனி வ அஸ்கி மன் அஸ்கானி. என்ன அர்த்தம்?
இந்த பாலை குடிச்ச நாசமா போகட்டும் அப்படின்னு அர்த்தமா? அல்லாஹும்ம அத்தீம்மன் அத்தமனி அஸ்கீமன் அஸ்கானி, அல்லாஹ் எனக்கு உணவளித்தவருக்கு நீ உணவளிப்பாயாக, எனக்கு நீர் பருக கொடுத்தவருக்கு நீ பருக கொடுப்பாயாக. இப்படிப்பட்ட ஒரு துவா பாருங்க, சுப்ஹானல்லாஹ். எப்படி இப்படி விட்ட ஒரு நல்ல அழகான பண்பை ஒருவர் வளர்த்துக் கொள்வது என்பது எப்படிப்பட்ட ஒரு நிலையா இருக்கும்? இப்படி ஒரு ஆள் துவா செய்ய முடியுமா? இது யாருக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்? விருந்தளித்தவருக்கு ஓத வேண்டிய துவா அப்படின்னு போட்டு இந்த துவா நம்ம வெளியிடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து சாப்பிட்டா ஓதுனாங்க, நம்ம இங்க மூக்கு முட்டை பிரியாணி சாப்பிட்டு ஓதுவோங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கொலைப்பட்டினியா இருக்கிற நேரத்துல குடிக்க பால் இல்லாம வெறும் பாத்திரத்தை பார்த்து விட்டு அல்லாஹும்ம அத்தீம்மன் அத்தமனி அஸ்கீமன் அஸ்கானி அப்படின்னு ஓதுனாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை! இப்படி ஒரு ஆள் பழக்கப்படுத்திக்கிட்டான்னா கோபத்துல போய் கொலை பண்ணுவானா? கோபத்துல காதை கடிச்சு துப்புவாங்களா? இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுமா? சாப்பாடுல எனக்கு லெக் பீஸ் வைக்கல, எனக்கு கறி துண்டு வரல அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட தகராறுகள் நடக்குமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து அப்படி அழகான முன்மாதிரியை பார்க்கின்றோம். அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, அதுக்கு தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரார்த்தனைக்கு உரியவனா நான் மாறணும் என்று நான் நினைத்தேன். உடனே கிளம்புன, ஏதாவது ஒரு ஆட்டை விட்டு அறுத்து விருந்து வச்சிடணும்னு போனேன். ஒரு ஆட்டை அறுக்கலான்னு பார்த்தேன், அந்த ஆட்டினுடைய மடி எல்லாம் நிரம்பி இருந்தது. பால் கறந்துட்டா எங்க இருக்கும்? ஆட்டுல எங்க இருக்கும்? ஒரு தடவை கறந்து முடிச்சுட்டா அடுத்த நாள் தானே அது உணவு உண்ணணுமா இல்லையா? அப்படி இருந்த நிலையில பார்த்தா நிரம்பி வலியுது மடி. திருப்பி பாலை கறக்குறாங்க, கறந்து கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீட்டுறாங்க. எதுக்கு இந்த பிரார்த்தனை? எனக்கு உணவளித்தவருக்கு நீ உணவளிப்பாயாக, எனக்கு பருக கொடுத்தவருக்கு நீ பருக கொடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனை இருக்கின்றது. அந்த பிரார்த்தனையினுடைய பலன் எனக்கு வர வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார், விரும்புகின்றார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாங்குறதுக்கு முன்னாடி கேட்டாங்களாம், இன்னைக்கு உள்ள பாலை நீ குடிச்சியாப்பா அப்படின்னு கேட்டாங்களாம். இவங்களுடைய பாலையும் சேர்த்து அவர் குடிச்சு வச்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்கிற கேள்வியை பாருங்க, இன்னைக்கு உள்ள பால், இன்னைக்கு உனக்கு உள்ள பால் கிடைச்சிச்சா இல்லையா? தனக்கு கிடைக்காம போன மாதிரி அவருக்கு கிடைக்காம போயிருக்குமோ? அப்படி அவருக்கு கிடைக்கலன்னு சொன்னா அவருக்கு பாலை கொடுக்கலாமோ என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை! இப்படிப்பட்ட ஒரு தூதர் தானே அல்லாஹ் நமக்கு முன்மாதிரியா வழங்கி இருக்கின்றான். இப்படிப்பட்ட தூதரை பின்பற்றுவது என்பது எப்படிப்பட்ட ஒரு மறுமை வெற்றிக்கு அழகான வழிகாட்டுதலாக அமைந்திருக்கும். இந்த இம்மையில எந்த அளவுக்கு கண்ணியத்தை நமக்கு பெற்றுத்தரும். அப்ப கேட்டு விட்டு யார சொன்ன நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை குடிக்கிறாங்க. குடிச்சா சந்தோஷம் தாங்க முடியல, கட்டந்து உளுந்து சிரிக்கிறாராம். உளுந்து சிரிக்கிறத பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மிக்தாதே நீ செய்யறத பார்த்தா ஏதோ ஒரு சேட்டை ஒண்ணு பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நடந்த விஷயத்தை ஃபுல்லா ஒப்பிக்கிறார். யார சொல்லலாம், அந்த மாதிரி நான் குடிச்சிட்டேன், பயந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு வானத்தை பார்த்தவனே அரண்டேன், எனக்கா நீங்க பிரார்த்தனை செஞ்சீங்களே, இந்த பிரார்த்தனையுடைய பலனை அடைய வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு இந்த பாலை கறந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னவனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க, முன்னாடி சொல்லிருக்க வேண்டியதானப்பா, ஏன்பா இதுக்கே இவ்வளவு பயப்பட சொல்லிவிட்டு இது அல்லாஹ்வுடைய கருணையே ஆகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தியும் பார்க்கிறோம். இங்கிட்டு சாப்பாடுல கறித்துண்டு இல்லைன்னு கைது பண்ணாங்க, குலோப்ஜாமுக்காக திருமண வரவேற்பு தடைப்பட்டது அப்படின்றத பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு தூதரை நாம் தலைவராக ஏற்றிருக்கின்றோம் என்பதற்கு ஒரு அழகான சான்று பெறக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அத்தகைய தூதரை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்க அசைவிலும் நாம் பின்பற்றி மறுமையில் மகத்தான வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.